ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான பொங்கல் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சீரக சம்பா ரவையை வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கப் ரவை பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி அளவு ஆட் பண்ணால் போதுமானது. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 3 to 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போது கடாயில் ஆஸ் யூஷுவல் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், கூடவே கொஞ்சம் மிளகு, சீரகம், 1 ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இந்த பொங்கலை நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. தாளித்த பிறகு நல்லா கிளறி விட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ப மாட்டீங்க. பொங்கலே சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட இந்த பொங்கலை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி தேங்காவையும் கல்லையும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பொங்கலோட அந்த தேங்காய் கடலை சட்னியோட காம்பினேஷன் சும்மா அட்டகாசமாக டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.